ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Pearl City Blossoms. இன்றைக்கி பிள்ளையார்பட்டி கோவிலில் கொடுக்குற அரிசி பருப்பு மோதகம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது நாளைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு 1 கப்பு பச்சரிசி, 1/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்து தண்ணி விட்டு கழுவிட்டு அது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிறலாம். தண்ணியை வடித்து ஒரு ட்ரையரில் போட்டுட்டு ஒரு டவலில் வச்சு நம்ம காய வச்சு எடுத்து வச்சுக்கிறலாம். அது ஈரப்பதமாக இருக்கும்போது நம்ம அதை வானிலையில் சேர்த்து அரிசி பருப்பு பொரியிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நம்ம ஆற வச்சு எடுத்துக்கிறலாம். அரிசி பொரியிற சவுண்டு நமக்கு நல்லா கேட்கும்போது நம்ம அதை எடுத்து வச்சுக்கிறலாம். பிளேட்டு கொட்டி ஆற வச்சிடலாம். ஆறுனதும் அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம ரவை பதத்துக்கு அதை பொடிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கிறலாம். இப்போ ஒரு பேனில் நெய் விட்டு நெய் காஞ்சதும் நம்ம துருவின தேங்காவை சேர்த்து நல்லா வாசம் வர அளவுக்கு தேங்காய் வறுத்து எடுத்து அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம ஒரு பேனில் 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறலாம். தண்ணி சேர்த்துட்டு அது கூட ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துட்டு அந்த பபுள்ஸ் வரும்போது நம்ம திரித்து வச்சுருந்த அரிசி மாவு அதில் சேர்த்துக்கிறோம். அந்த தண்ணியிலே நல்லா மாவு வெந்துடும். இப்போ நம்ம 1 கப்பு வெல்லம் சேர்த்துட்டு அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் தண்ணி சேர்த்து அந்த வெல்லம் கரையிற அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டா போதும். இந்த வெந்த மாவில் அந்த வெள்ளை கரைசலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். அதன் கூடவே ஏலக்காய் பொடியும் நம்ம சேர்த்துக்கிறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதும் நம்ம மேல்டாப்பில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அந்த வாணலியில் அந்த மாவு நல்லா சுருள்ற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு கையில் நெய் தடவிட்டு நம்ம வேணுங்கிற ஷேப்பில் உருட்டி எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிறலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.